வேக்கப் சிட் 2009ல ரன்பீர் கபூர் நடிச்சு கரண் ஜோஹர் ப்ரொடக்ஷன்ல அயன் வர்ஜிங்கிற ஒருத்தரோட டைரக்ஷன் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு ஹிந்தி படம் தான் இது. சித்தார்த்ன்ற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் அந்த படத்தோட ஹீரோ. காலேஜ் படிக்கிறாங்க, தான் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது மட்டுமே முழு நேர பொழப்பா வச்சிருக்கான். அவனோட அந்த கேர்ஃப்ரீ லைஃப்னாலே லைஃப்ல அவன் சில விஷயங்களை இழக்கிறான். அதுக்கப்புறம் பெங்கால்ல இருந்து வந்த ஒரு ரைட்டர் அவன் மீட் பண்றான். அவரோட வாழ்ற அந்த வாழ்க்கையில ஹி ஃபைண்ட் ஹிம்செல்ஃப். அது எப்படி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா பொறுப்புணிச்சு இல்லாம வளர்ற ஒருத்தர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவனோட லைஃப் அவனே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல இண்டிபெண்டா வாழ விரும்புற ஒரு உமன் ஒருத்தையும் அவன் சந்திக்கிறான். அவளோட அவன் டிராவல் பண்றப்போதான் ஒரு பொறுப்புள்ள பர்சனாவே அவன் மாறான். இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இதை மையமா வச்சுதான் அந்த முழு கதையும் எழுதப்பட்டிருக்கு. போத் மெயின் லீட்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே பெர்ஃபெக்டா இருந்தது. அதுலயே ரொம்ப குறிப்பா நம்ம ரன்பீர் கபூர் அந்த கேரக்டரை சித்தார்த்தா அவர் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தாரு. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் அந்த சித்தார்த்ன்ற கேரக்டரோட அம்மாவா நடிச்சிருந்தவங்க கிட்ட இருந்துமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது இல்லாம நம்ம அனுபவிக்கிறது தான் ஃபாதர் ஆகுறாரு, அவருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. திஸ் மூவி இஸ் ஆல் அபவுட் அடல்ட்ஹுட் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுற இந்த படத்துல காதல், காமெடி, சென்டிமெண்ட்னு எல்லாத்தையும் ஒரு பேக்கடாவே கொடுத்திருக்காங்க. ஒரு தரமான என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு நல்ல படத்துக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. இப்படியான படங்கள் அப்பப்போ பாலிவுட்லயும் வந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த டைம்லயே வந்த இந்த படமும் ஒரு சாட்சி. ஒரு வேற்று மொழி படம் வெறும் சப்டைட்டில்ஸை வச்சு மட்டுமே வேற ஒரு மொழியை தாய்மொழியா கொண்ட ஒருத்தனால ரிப்பீட்டேட்டிவா பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு மேல இந்த படத்துக்கு வேற என்ன பெரிய வெற்றி வேணும்? என்னால இந்த படத்தை ரிப்பீட்டேட்டிவா பார்க்க முடிஞ்சது அண்ட் தட் சர்ப்ரைஸ் மீ. ஏன்னா இதுவரை ரீசெண்டா தமிழ் படங்கள் மலையாள படங்களை தாண்டி வேற எந்த ஒரு மொழி படத்தையுமே நான் ரிப்பீட்டேட்டிவா, அதாவது அந்த ஓன் லாங்குவேஜ்லயே ரிப்பீட்டேட்டிவா சப்டைட்டில்ஸை வச்சு மட்டும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வேக்கப் ஷிட் அப்படின்னால பார்க்க முடிஞ்சது. என்ன இருந்தா கூட கண்டிப்பா எல்லாருக்குமான படம் இல்ல. இது சொன்னது போல திஸ் ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் அடல்ட்ஹுட் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் டிராமா தான் இது. அப்படியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் தான் இது. இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை உடனே செக் பண்ணி பாருங்க. பார்த்துக்கொண்டு இந்த படத்துக்கு உங்க தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.